வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில சங்கிகள் செய்த ஒரு அட்ராசிட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு திரும்ப புடுங்கிட்டு போனா நீங்க என்ன யோசிப்பீங்க? அதைத்தாங்க இந்த பாஜக கும்பல் பண்ணிருக்கு. பாஜக கும்பலுக்கு கொஞ்சம் கூட பகுத்தறிவோ பொதுநலமோ இருக்காது. எல்லாமே போட்டோ ஷூட் தான். தலைவன் தொடங்கி தொண்டன் வரைக்கும் போட்டோ ஷூட் தான். மோடிஜி செத்தவங்க வீட்டுக்கு வரமாட்டாரு, அழுகிறவங்க வீட்டுக்கு வரமாட்டாரு, இழ விழுந்த வீட்டுல வரமாட்டாரு, கஷ்டம் துயரம் கண்ணீர் அங்கெல்லாம் வரமாட்டாரு. பார்ட்டி, பெரிய பெரிய சந்தோஷம், டாட்டா காட்டுறது, ரோடு ஷோ, இதெல்லாம் சந்தோஷமா செய்வாரு நம்ம மோடி. அதுலயும் எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. இப்ப 200க்கு மேற்பட்டவங்க செத்து போனாங்கப்பா பிளைட் ஆக்சிடென்ட்லன்னா அங்க போய் நின்றுட்டு போட்டோ ஷூட் பண்றவர் தான் நம்ம மோடி. தொண்டைங்க எப்படி இருப்பான்? கொரோனா காலத்துல தமிழ்நாட்டில் அப்படிதாங்க நடந்துச்சு. ஒரு 10 டம்ளர்ல கபசுர குடிநீர் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எது வந்தாலும் கபசுர குடிநீர் குடிங்கன்னு. அது என்னமோ சர்வரோக நிவாரணி மாதிரி எல்லாரும் கபசுர குடிநீரை குடிச்சிட்டு கிடந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த காலகட்டத்துல கூட இந்த சங்கி பயல்க 10 டம்ளர் வச்சுக்கிட்டு அதை ஒரு 15,000 போட்டா எடுத்து அதை விளம்பரப்படுத்திட்டு நாங்கள்லாம் சமூகத்துக்கு சேவை செஞ்சா வேற லெவல்ல செய்வோன்னு. அதே போல நம்ம அண்ணன் இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருக்காரு நயினார் நாகேந்திரன். தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சுல, அப்ப திருநெல்வேலியில போய் உட்கார்ந்துக்கிட்டு போட்ல ஏறி நின்று ஒரு குழந்தைய காப்பாத்துற மாதிரி நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். ஒரு சீனை போட்டு நம்ம எல்லாம் சிதைச்சு விட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓம் போட்டா சூட்டுக்கு எதுக்கு குழந்தைங்களை போட்டு பாடாப்படுத்துறேன்னு. அப்புறம் சென்னையில மழை வெள்ளம் வரும்போது நம்ம முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் யாரு, நம்ம ஆடு அண்ணாமலை போய் குளத்தூர்ல போய் பாருங்க குளமா தண்ணி கிடக்குன்னு போட்ல போய் தள்ளி நில்லுங்க போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லல. இப்படி எதா பார்த்தாலும் போட்டோவுக்கு வேலை செய்யற கும்பல் இந்த கும்பல். நம்ம எல்லாம் போட்டோ கூட போட்டது இல்லைங்க. வேலை செஞ்சுட்டு வந்துட்டு வெளியே கூட சொல்றது கிடையாது. நம்மலாம் இந்த கும்பல் போட்டாலே பொழப்பு நடத்துற கும்பலா இருக்கு. சரிங்க, செஞ்சுட்டு போட்டோம். செஞ்சுட்டு செய், உதவி செஞ்சுட்டு போட்டோ போடு, உதவி செஞ்சுட்டு நீ அதை வெளியே சொல்லு. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல பிரதமர் மோடியுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி இருக்கானுங்க. அதுலயும் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வரை மொத்தமா இந்த இத்தனை நாளும் மருத்துவமனைகள் இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிஸ்கட்டு பழம்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு கும்பலா போய் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. கொடுத்ததா சொல்லப்படுது. அப்படிதான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு வீரேந்திர சிங் அப்படின்ற அங்க இருக்கிற ஏதோ ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளோட போயிருக்கிறாங்க. கும்பலா போகும்போது 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டுங்க, இத்தினோடு பிஸ்கட் பாக்கெட்டு, அதை கொடுத்து போட்டோ எடுத்து தெரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு அம்மா ரொம்ப தெளிவான அம்மா, ஒரே பிஸ்கட் பாக்கெட்ல 1000 போட்டோ எடுத்திருக்கு. பிஸ்கட்டை கொண்டு போகுது. அங்க படுத்திருக்கிற ஒரு அம்மா கையில ட்ரிப்பெல்லாம் ஏற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு கையில. அந்த பொண்ணு போட்டோ பிடிக்கும் போது அப்படி பாக்குது. போட்டோ எடுத்துட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அவங்க போறாங்க. டேய், என்னடா நடக்குது? அவனாவது கபசுர குடிநீர் கொடுத்துட்டு போட்டோ எடுத்தாங்கடா. நீங்க என்ன எப்படி இருக்கீங்க பாருங்களே. ஏங்க, பிஸ்கட் பாக்கெட் 5 ரூபா பெருமாங்க, கொடுத்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு திரும்ப வாங்கிட்டு போறாங்க. பாஜக கும்பல்கிட்ட கவனமாறு நம்ம திரும்ப சொல்றோமே. என்னவா அவன் போட்டோ சூட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஆனா உண்மையில அது கிடையாது. ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை கூட உதவி செய்யறோன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு பிஸ்கட் பாக்கெட்டையும் புடிங்கிட்டு போனாங்கன்னா இவங்க எப்படி யாருன்னு பாத்துக்குங்க. இதுங்க தான் இந்தியாவை இந்து நாடா மாத்த போறாங்களாம். பா சாமி போங்கப்பா, ஒரு 5 ரூபா பிஸ்கட்டுக்கே நாதி எடுத்து போய் கிடக்குறீங்க. இங்க இந்து நாடா சந்து நாடா பொந்து நாடா ஆக்குறாங்களாம். மண்டையில அடிச்சுக்கிடுங்க. நெட்டிசன்கள் போட்டு போலகுறாங்க. டேய், என்னங்கடா வர இப்படி இறங்கிட்டீங்க? 5 ரூபா பிஸ்கட்டை கூட கொடுக்க மாட்டீங்களாடா, கொடுத்து போட்டோ எடுத்துட்டு புடிங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு போட்டு பொழந்துட்டு இருக்காங்க.
இதுதான் இந்தியால வைரல் ஆயிட்டு இருக்கிற வீடியோ.